எம்.எஸ். புலட்சுமி யாரால் இசை பேரரசி என்று அழைக்கப்பட்டார்னா ஜவஹர்லால் நேரு. கன்சுலேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் துணை தூதரகம். அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. மாப்போ சிவஞானம் அவர்களின் இயற்பெயர் ஞானப்பிரகாசம். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுபவர் யார் அப்படின்னு கேட்டால் சுரதா. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுபவர் யாருன்னு கேட்டால் சுரதா. முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. காளமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் என்ன? முதுமொழி காஞ்சி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் என்ற பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர். தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஔவையார். படித்தவன் எங்கே போனாலும் படிச்சுக்கான ஔவையார்னு சொன்னாங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமானத்திற்கு யாரும்